கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தில் மனிதர்கள் பகுதியில் நாம் இன்று காணப்போவது இஸ்ரவேலின் 11ஆம் நியாயாதிபதியான அப்தோன். நியாயாதிபதிகள் 12, 13, 14, 15 வசனங்களில் இவரை பற்றி காணலாம். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நியாயாதிபதிகள் இஸ்ரவேலுக்காக போராட கடவுள் எழுப்பிய சிறந்த ஆட்சியாளர்களாகவும் மீட்பராகவும் இருந்தார்கள். வேதாகமத்தில் ஒத்னியேல், ஏகூத், சம்கார், தெபோரா, கிதியோன், தோலா, யாவீர், எப்தா, இப்சான், ஏலோன் ஆகிய 10 நியாயாதிபதிகளுக்கு பிறகு பிரத்தோனியரான அப்தோன் 11வது நியாயாதிபதி ஆவார். செல்வந்தரும் திறமைசாலியுமான அவர் இல்லேலின் மகன் மற்றும் எப்பிராயிம் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். அப்தோன் என்ற பெயரின் அர்த்தம் வேலைக்காரன், அடிமை, வழிபாட்டாளர் என்று பொருளாகும். அப்தோனின் குடும்பம் 70 கழுதைகள் மீது சவாரி செய்யும் 40 மகன்கள் மற்றும் 30 பேர குழந்தைகள் இருந்தார்கள் என்று நியாயாதிபதிகள் 12-14 வசனத்தில் பார்க்கிறோம். அன்றைய பாலஸ்தீன காலகட்டத்தில் கழுதை என்பது சவாரி செய்யும் மிருகமாக மதிக்கப்பட்டது. அதுவும் முக்கிய பணக்கார நபர்கள் மட்டுமே அவற்றின் மேல் சவாரி செய்தனர். காரணம், ஒரு கழுதையை வைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் கழுதை என்பது மிகவும் விலை உயர்ந்தது. அதனால் அவர் செல்வந்தராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் இருந்தார் என்பது தெரிகிறது. நியாயாதிபதியாகிய எப்தாவின் காலத்தில் கிலேயாத் மக்களோடு எப்தாவும் இணைந்து எப்பிராயிம் கோத்திரத்துடன் சண்டை உண்டானது. அப்பொழுது எப்பிராயிம் கோத்திரத்தில் 42,000 பேரை கொன்று போட்டார்கள். நியாயாதிபதிகள் 12, 4, 5, 6 வசனங்களில் காணலாம். இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதி ஆனார் அப்தோன். நியாயாதிபதி ஆன பிறகு எப்பிராயிம் கோத்திரம் செழித்து அதன் நற்பெயரையும் மக்கள் தொகையையும் மீட்டெடுக்க தொடங்கியது என்றும் சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். அவர் இஸ்ரவேல் மத்திய பகுதியில் ஒழுங்கை மீண்டும் நிலைநாட்டியதாக நம்பப்படுகிறது. ஏனெனில் அவரது ஆட்சி தேவனுக்கு ஏமாற்றத்தை அளித்ததாக எந்த வேத வசனங்களும் குறிப்பிடவில்லை. அப்தோனுக்கு பல மகன்கள் இருந்ததால் அவருக்கு பல மனைவிகள் இருந்திருக்கக்கூடும். அவரது குடும்பம் மிகப்பெரியது. மேலும் அவர் தனது குலத்தின் மூத்தவர்களில் ஒருவராகவும் ஏராளமான சகோதரர்கள், சகோதரிகள், மருமகன்கள் மற்றும் மருமகள்களை கொண்டிருந்திருக்கலாம். அவருக்கு இவ்வளவு கழுதைகள் இருந்தன என்பது சமூகத்தில் அவரது செல்வந்த நிலையை குறிக்கிறது. குழப்பமான சமூகத்தில் ஒழுங்கை கொண்டு வரும் ஒரு புத்திசாலித்தனமான ஆட்சியாளராக அவர் கருதப்பட்டார். புகழ்பெற்ற யூத வரலாற்று ஆசிரியரான பிளேவியல் ஜோசபஸ் அப்தோன் இஸ்ரவேலில் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் கௌரவமான பதவியை வகித்ததாகவும் அவரது ஆட்சி அமைதியானதாக இருந்ததாகவும், எனவே அவர் சிறப்புமிக்க இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்றும் கூறுகிறார். அவரது உடல் அடக்கம் செய்யப்பட கல்லறைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவரது எண்ணற்ற சந்ததியினர் அவருடன் அணிவகுத்து சென்றதால் அவருக்கு ஒரு அற்புதமான இறுதிச் சடங்கும் நடைபெற்றதாக கூறுகிறார். அப்தோன் ஆற்றிய பொது சேவைகளை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அவர் பரவலான செல்வாக்கை கொண்டிருந்தார் மற்றும் ஒரு நியாயாதிபதிகள் வழக்கமான கடமைகளை பாராட்டத்தக்க வகையில் செய்தார் என்பதில் சந்தேகமில்லை. அவர் ஒரு நியாயாதிபதியாக இருந்தபோது இஸ்ரவேலில் அமைதியும் செழிப்பும் நிலவியதாகவும் அப்தோன் 8 ஆண்டுகள் இஸ்ரவேலை நியாயந்தீர்த்தார் என்றும் பார்க்கிறோம். அவரது மரணத்திற்கு பிறகு அவர் அமலேக்கியர்களின் மலைப்பகுதியில் உள்ள பிரத்தோனில் அடக்கம் செய்யப்பட்டார். அவரது ஆட்சி காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு எதிராக கலகம் செய்யவில்லை என்று சில வேத அறிஞர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவரது மறைவுக்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு எதிராக கலகம் செய்து தேவனை விட்டு பிரிந்து 40 ஆண்டுகள் பெலிஸ்தியரின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலின் வரலாற்றில் எவ்வளவோ கடினமான காலங்களிலும் இஸ்ரவேலின் ஒவ்வொரு பகுதியும் தேசத்தின் விடுதலையின் பங்கேற்றன என்பதை இந்த நியாயாதிபதிகளின் காரியங்கள் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கடினமான காலங்களின் மத்தியில் தேவனை நம்பிய வேதத்தின் நியாயாதிபதிகள் தங்கள் தவறுகள் மற்றும் தோல்விகள் இருந்த போதிலும் சர்வ வல்லமை உள்ளவரால் சக்தி வாய்ந்த முறையில் தேவனால் பயன்படுத்தப்பட்டனர் என்பதே உண்மை. நம்மையும் தேவன் அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவார். அதற்கு முழுவதுமாய் நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென்.